ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வித்ரன் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி பொது தமிழில் யூனிட் 7 தமிழ் சான்றோர் தலைப்பில் குன்றக்குடி அடிகளார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நிறைய பேரை வந்து பார்த்துட்டோம். இன்னும் வந்து பாரதிதாசன் அவர்கள் பாவேந்தர் மட்டும்தான் வந்து பார்க்கல. ஓகேவா? மிச்சம் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே நான் தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் தனியாகவும் இந்த மாதிரி அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில் தனியாகவும் ரெண்டு வீடியோவாக போட்டிருப்பேன். கொஷின்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்னா நான் ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால் அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம டிகேசி குன்றக்குடி அடிகளார் இப்போ பார்த்துருவோம். கண்ணதாசன், காயிதேமுல்லை, தாராபாரதி, வேல்நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ்மொழி, விவேதிரன் கண்ணனார், கிவாஜா, நாமக்கல் கவிஞர் எல்லாரையுமே நம்ம பார்த்துட்டோம். பாவேந்தர் மட்டும் தான் இருக்கார். ஓகேவா? ஸோ இந்த எல்லா வீடியோஸுமே வந்து தமிழ் சான்றோர்கள் அப்படின்ற தலைப்பில் நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். அதில் உள்ளதை எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து முக்கியமானது எல்லாமே கொடுத்துருப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ குன்றக்குடி அடிகளார் பற்றி நம்ம பார்த்துடலாம். சரியா? குன்றக்குடி அடிகளார் இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா அரங்கநாதன் அப்படின்றதான் இவருடைய இயற்பெயர். ஓகே, மயிலாடுதுறை அடுத்த நடுத்திட்டு அப்படின்ற ஊரில் பிறந்தவர். பெற்றோர் பார்த்தோன்னா சீனிவாசன் பிள்ளை, சொர்ணத்தாச்சி. இவருடைய காலம் அப்படின்னா 1925 1995. ஓகேயா? 11/7 ஜூலை 11 1925 ஏப்ரல் 15 1995 வரை வந்து இவருடைய காலம். ஓகே, அடுத்து வந்து இவர் வந்து ராபி சேது பிள்ளையினால தான் வந்து திருக்குறளில் வந்து ரொம்ப அதிகமாக ஈடுபாடு கொண்டவர். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். டிகேசி அவர்களை பற்றி. அவர் ஆரம்பித்த அந்த வட்டத்தொட்டி அப்படின்றதுல உறுப்பினர்கள் இருப்பாங்க நிறைய பேர். அதில் ராபி சேதுபிள்ளை இருக்காரா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ ராபி சேதுபிள்ளை வந்து திருக்குறளில் வந்து அதிகமாக ஈடுபாடு கொண்டவர். அப்போது அதுக்கப்புறம் என்னென்னா விபுலானந்த அடிகளால் தீண்டாமை விளக்குணர்வு பெற்றார். பள்ளி மற்றும் இறுதி வகுப்பு வரை படிச்சிருக்காரு. 1944 தர்மபுர ஆதீனத்தின் கணக்கர் பணியில் சேர்ந்திருக்கார். அப்போ எப்போ கணக்கர் பணியில் சேர்ந்திருக்காருன்னு பாருங்கள், 1944. அடுத்து 1945 48 வரை என்னென்னா தமிழை வந்து முறையாக படித்து வித்துவான் பட்டம் வந்து பெற்றிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ வித்துவான் பட்டம் எப்போ வாங்கினார்? 45 48 வரை தமிழ் நல்லா படித்தனால வித்துவான் பட்டம் கிடச்சிருக்கு அவருக்கு. அடுத்து வந்து தர்மபுர ஆதீனத்தின் 25வது பட்டமாக வீற்றிருந்த சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இவரை நெறிப்படுத்தி இவருக்கு துறவு நெறி புகுட்டி இவர் பெயரை கந்தசாமி தம்பிரான் என்று மாற்றினார். ஓகேவா? அப்போ இவருக்கு கந்தசாமி தம்பிரான் அப்படின்ற பேர் யாரோட பேர்? குன்றக்குடி அடிகளார். யார் இவருக்கு அந்த பேர் ஆக்குனாங்க? 25வது இதை வீற்றிருந்த சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்றவர் இந்த பேரை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்புறம் வந்து 1945 தர்மபுர ஆதீன கட்டளையோட தம்பிரானா வந்து ஆயிருக்காரு. ஓகேவா? 1945. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் குரு பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய சமய சொற்பொழிவு வந்து நடத்தியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தோன்னா அம்மடத்தோட ஆதீன கர்த்தர் திருப்பெருந்திரு ஆறுமுக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முறைப்படி அந்த முன்னாடி வேலை பார்த்தாரில் அந்த தர்மபுர ஆதீனம் அவங்கக்கிட்ட இருந்து அனுமதி பெற்று 1949 அவங்களோட மடத்திற்கு, அதாவது குன்றக்குடி திருவண்ணாமலை மடத்துக்கு ஆதீன இளவரசராக இந்த கந்தசாமி தம்பிரானை ஆக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு குரு பூஜை நடக்குது, அதில் வந்து சொற்பொழிவாட்டுறாரு. அப்போ அதை பிடிச்சி போய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆறுமுக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த தர்மபுர ஆதீனத்திலேருந்து பெர்மிஷன் வாங்கி இங்கே வந்து இளவரசர் ஆக்கிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கந்தசாமி தம்பிரான் அப்படின்னா குன்றக்குடி அடிகளாரை தான் சொல்கிறோம். ஓகேயா? அப்போ இங்கே வந்து இப்போ இந்தியா வந்து ஆதீன இளவரசரை ஆக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ இங்கே வந்து அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா அருணாச்சல தேசிக பரமாச்சாரியர் சுவாமிகள் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து 16/6/1952. ஓகேவா? ஸோ 1952 அந்த மடத்தோட தலைமை ஏற்று 45வது குருமா சந்திதானமாக விளங்கினார். ஓகே,
அடுத்து வந்து இவருக்கு வந்து அடிகளார் அப்படின்ற பேர் என்ன வந்துச்சுன்னா, மக்கள் பணியில் அடிகளாராகி ஊர் பேரும் சேர்ந்து குன்றக்குடி அடிகளார் என பெயர் அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் மறுப்பு இயக்கத்தின் எதிர்ப்பை தாக்கி பிடிக்க 11/8/1952 குன்றக்குடியில் வந்து ஒரு பெரும் மாநாடு வந்து நடத்தியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பெரிய மாநாடு வந்து கடவுள் மறுப்பு இயக்கத்துக்காக குன்றக்குடியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருக்காரு. சரியா? அப்போ நடத்தியிருக்காரு. அதன் மூலமாக தான் இந்த அருள்நெறி திருக்கூட்டம் அப்படின்ற ஒரு இது வந்து ஆரம்பிக்கிறார். ஓகே, அந்த மாநாட்டின் விளைவு தான் அருள்நெறி திருக்கூட்டம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த அருள்நெறி திருக்கூட்டத்துக்கு இதுக்கு ஒரு மாநாடு, அதோட அருள்நெறி திருக்கூட்டத்தோட முதல் மாநாடு தான் தேவகோட்டையில் நடக்குது. அதை ராஜாஜி தலைமையேற்று நடக்கிறார். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 10/7/1954. ஓகேவா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அருள்நெறி திருக்கூட்டம் அதோட முதல் மாநாடு 10/7/1954 தேவகோட்டையில் ராஜாஜி தலைமையில் நடக்குது. அடுத்து 10/6/1955 அருள்நெறி திருப்பணி மன்றம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறார். 55 அருள்நெறி திருப்பணி மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அடுத்து 66 என்ன பண்ணுறாருனா தெய்வீக பேரவை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1966 தெய்வீக பேரவை அப்படின்னு அமைக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழக ஆலயங்களை பாதுகாக்கவும் சமயம் பரப்புவதற்காகவும் தெய்வீக பேரவை 1966 ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த தெய்வீக பேரவையோட அமைப்பினோட தலைவராக எப்போ இருந்திருக்காருன்னா 1969 76 வரை இருந்திருக்கார். ஓகே, 69 76 7 வருஷத்துக்கு வந்து இருந்திருக்கார். அடுத்து 1972 சோவியத் ஒன்றியத்துக்கு சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவோம்ல, அங்கே போயிட்டு வர்றாரு. அங்கே போயிட்டு வந்ததன் காரணமாக குன்றக்குடி கிராம திட்டம் அப்படின்ற ஒன்றை தொடங்குறாரு. ஓகே, 1972 இவர் எங்கே போயிட்டு வந்து குன்றக்குடி கிராம திட்டம் அப்படின்ற ஒன்று ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோவியத் ரஷ்யா. அடுத்து 1973 குன்றக்குடி கிராமத்தை தன்னிறைவு கிராமமாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக அந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு முன்மாதிரி குன்றக்குடியை வந்து ஒரு ரோல் மாடல் முன்மாதிரியான கிராமமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஸ்டார் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வராரு. என்னென்னா சயின்ஸ், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், ரிலீஜியன் அப்படின்ற ஒரு கொள்கை வரைவை வந்து உருவாக்குறாரு. ஓகே, ஸோ இதுதான் மேஜர் அந்த ஊரில் உள்ளது இது பற்றி. அடுத்து இவருடைய இதழ்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மணிமொழி, இது வந்து ஒரு மாத இதழ். தமிழகம் 1959 இதுவும் மாத இதழ் தான். மக்கள் சிந்தனை 1980 ஆரம்பிச்சிருக்காரு. அருளோசை இது வந்து தெய்வீக பேரவை சார்பாக. அடுத்து அறிக அறிவியல் சுதேச விஞ்ஞான இயக்கம் சார்பாக ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, அப்போ மணிமொழி, தமிழகம், மக்கள் சிந்தனை, அருளோசை, அறிக அறிவியல். அடுத்து இவருடைய நூல்கள். ஓகே, ஸோ நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய நூல்கள் இருக்குது. மொத்தம் 23 நூல்கள் வந்து இயற்றியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க புக் ரெஃபரன்ஸ் படி. ஸோ என்னென்னு பார்க்கலாம். அப்பர் விருந்து, நாயன்மார் அடிச்சுவட்டில், அடுத்து ஆலய சமுதாய மையங்கள், இது வந்து தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கு. சரியா? ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? தமிழக அரசு பரிசு பெற்ற குன்றக்குடி அடிகளாரோட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆலய சமுதாய மையங்கள் அப்படின்றது. அடுத்து திருவள்ளுவர் காட்டும் அரசியல், அப்பர் சுந்தர் மாணிக்க வாசகர், திருவள்ளுவர் காட்டும் அரசு, மண்ணும் மனிதர்களும், இது வந்து அவருடைய சுயசரிதை 1992 ஆனந்த விகடனில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து குறட்செல்வம், சிலம்பு நெறி, கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல், கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல். அதுக்கப்புறம் வந்து பாரதிதாசனின் உலகம், கவியரங்கில் அடிகளார், இது வந்து ஒரு கவிதை நூல். பாரதி யுக சந்தி, திருவாசகத்தேன், இது ரொம்ப முக்கியம். தமிழமுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இவருடைய நூல்கள். ஒன்ஸ் அகெயின் ரீட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இது முக்கியமானது ஆலய சமுதாய மையங்கள், மண்ணும் மனிதர்களும், திருவாசகத்தேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்பர் விருது, குறட்செல்வம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உள்ளிட்ட 23 நூல்கள். ஓகே, அடுத்து வந்து தமிழ்நாடு அரசு மூலமாக என்னென்னா இவருக்கு வந்து முதல் திருவள்ளுவர் விருது கிடச்சிருக்கு. முதல் திருவள்ளுவர் விருது குன்றக்குடி அடிகளாருக்கு தான் 1986 கிடச்சிருக்கு. அடுத்து இவருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா 2007. அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வந்து 1989. அடுத்து இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு 1991 தேசிய விருது இவருக்கு வந்து கிடச்சிச்சு. ஓகே, நேஷ்னல் அவார்டு 1991 வாங்கியிருக்காரு.
அடுத்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருக்கு அங்கே ஒரு மணிமண்டபம் மார்ச் 12, 2001 வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ டிஎம்கே பீரியடில் ஆண்டுதோறும் அடிகளாரின் பிறந்த நாளை ஜூலை 11ஆம் நாளாவது அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே, இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்கூல் புக்கில் உள்ளதான், இப்போ இந்த 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ளதான் நான் வந்து எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தன் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. குன்றக்குடி அடிகளார். ஓகேவா, கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்பவே முக்கியம். ஓகேவா, இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குன்றக்குடி திடுமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தன் பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டும் சமூகத்தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். இறைத்தொண்டு, சமூகத்தொண்டு, இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். இதையும் முக்கியம். நாயன்மார் அழிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையம், இதான் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அருளோசை, அறிக அறிவியல், இதில் 2 கொடுத்துருக்காங்க, மிச்சம் 3 அங்கே படித்தோம்ல, அதை பாருங்கள், உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியுள்ளார். இந்த புக்கில் இருக்க அந்த ஒப்புரவு நெறி அப்படின்ற தலைப்பில் உள்ளது வந்து அவருடைய இதில் வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த புக்கில் உள்ளதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பெருசாக வந்து அது ரிலேட்டடாக கொஷினாக இது அப்படின்ற மாதிரி இருக்காது. நான் உங்களுக்கு சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறீங்க, நீங்கள் ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க இந்த 2 இதையுமே. ஓகே, இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 2 இருக்கிறது. பாருங்கள், இந்த ஒப்புரவு நெறி அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப சும்மா ஒரு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது பாருங்கள். திருக்குறள் நெறியில் மக்கள் ஒவ்வொருவருக்கொருவர் கடமையை செய்வதற்கு உரியவர்கள், உரிமைகளை பெறுவதற்கு உரியவர்கள், ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லார் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. ஓகேவா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இதில் வேறு அதிகமாக ஒன்றும் இருக்காது. பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய், செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. ஓகேவா, உலகம் உண்ண உண், உடுத்த உடு அப்படின்னு சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேவா, வறுமையில் இருக்கிறத பிணி அப்படின்னு சொல்லுவோம், செல்வத்தை மருந்து அப்படின்னு சொல்கிறது தமிழ் மரபு. ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு புறநானூறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழைத்தலுக்கு சமம். அப்போ என்ன, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எண்ணினே தன் புனவளவே. இது வந்து புறநானூறு அடிகள். அந்த புறநானூறு அடிகள் பாட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு சிலபஸில் இந்த இது இருக்கிறனால இதில் உள்ள மித்த இதையும் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நம்ம அதை பார்த்துக்கணும். புறநானூறு பாட்டு அந்த பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திருக்குறள். அப்போ உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல நிறையருக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றார் செல்வம் நயனுடை யான்கட்படின், நற்பண்பு உடையவரின் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும் மரத்தின் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறள் 2ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப தத்துவங்களாக தான் கொடுத்துருப்பாங்க, முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த புக்கில் இருக்குது. நீங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் வந்து நீங்கள் புக்கை ரீட் பண்ணிக்கோங்க, ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், அந்த 11th புக்கில் உள்ளது சமயங்களின் பொது நீதி அப்படின்ற தலைப்பில் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. நான் நிறுத்தி வைக்கிறேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதிகமாக நிறைய வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, சும்மா இம்பார்ட்டண்ட்டானது மாதிரி தான் இருக்கும். புக்கு இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இது பண்ணிக்கோங்க.
இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறர் அன்பு பாராட்டாமலும் பிறர் அன்புக்கு பாத்திரமாகாமலும் இருப்பவனிடம் நற்குணங்கள் இரா என்பது முகமது சாஹிப்பின் அருள்வாக்கு. அகுல்லா மிகுந்த தயை உள்ளவர், கருணைக்கடல், கிருபா சமுத்திரம், பரமதயாளு என்பது புனித குர்ஆனின் வாசகம். சரி, நீங்கள் ஒன்ஸ் ரீட் விட்டுக்கோங்க, பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கே இது நான் ஒளி வேறுபாடு, ஏன்னா நமக்கு ஒளி வேறுபாடு கொடுத்துருக்காங்கல்ல. 3 சுழின்னா என்ன? அனல்னா தாடி, 2 சுழினா நெருப்பு, ஆணி, ஊன், கணம், இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் வைக்கிறேன், அப்படியே பாருங்கள். பேன்னா காப்பாற்று, 2 சுழி பெண்ணா தலையிலும் வாழும் பெண். மனம் அப்படின்னா நறுமணம், 2 சுழினா உள்ளம். மனை இதுனா உட்காரும் பலகை, 2 சுழி நைனா வீடு. மான் 3 சுழினா பெருமை, 2 சுழினா புள்ளிமான். முன்னாள் இந்து வந்துச்சுன்னா 3 நாள், இந்த முன்னாள் அப்படின்னா முன்னாடி நாள், முந்தைய. தேநீர் திணை கனை. அதுக்கப்புறம் மரம்னா இந்த மரம்னா மரம். பெரியரா வந்து வீரம் அப்படின்னு அர்த்தம். ஊன் உணவு. இந்த 2 சுழினா உயிரின் உடல் பகுதி. கல் பறவை, இரத்தல். பரி கொடுத்துருக்காங்க பாரு. ஒன்று குதிரை, இன்னொன்று பறிக்கிறது. கரி அரி. ஒன்று அரினா திருமால், பெரியரினா நினைக்கிறது. பனி. புலி. இந்த மாதிரி பாருங்கள், நிறைய கொடுத்துருக்காங்களா. ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் விட்டுக்கோங்க. இதில் பெருசாக எதுவும் இல்லை. ஓகேவா? புக் வச்சுருந்தீங்கன்னா புக்கில் ரீட் பண்ணிக்கோங்க. நான் இந்த புக்கு பிடிஎஃப் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ 2 புக்கில் உள்ளதும் இப்போ நம்ம பார்த்தாச்சு, அவுட் சோர்ஸும் பார்த்தாச்சு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய அந்த பேர்கள் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வருஷத்தில் என்ன ஆரம்பித்தார், என்ன திட்டம், அந்த மாதிரி எல்லாம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. புக்கில் உள்ளதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், எல்லா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எல்லாமே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.